மாத சங்கம் பல விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துகிற மாத சங்கம் இப்போ என்ன குகையினோ கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்தில் இருக்கிறாங்களா, டாஸ்மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாரு. மாத சங்கத்தை பற்றி அவர் என்ன நினைச்சாருன்னு எங்களுக்கு தெரியலை. சீமானோன்னு அவ்வளோ பெரிய இவர் கிடையாது. அவருடைய பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களை அவமரியாதையாக நடத்தியதாக நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக மாத சங்கத்தை தொடர்ந்து பேசுகிறார். பேசுவதற்கு எந்த விதமான 1% தகுதி கூட சீமானு கிடையாதுங்க. திருப்பூர் ரித்தன்யாவின் தற்கொலை குறித்து சமீபத்தில் பேசிய சீமான் அவர்கள், மற்ற பல விஷயங்களுக்காக போராடும் மாதர் சங்கங்கள் தற்போது இந்த தற்கொலை குறித்து பேச தயங்குவது ஏன்? அவர்கள் டாஸ்மாக், கஞ்சா என போதைப்பொருளை பயன்படுத்தி மயக்கமடைந்து விட்டார்களா என்ற நியாயமான கேள்வியை எழுப்பியிருந்தார். ரித்தன்யாவின் தற்கொலை விஷயத்தில் ஆளும் அரசின் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களது பெயர் அடிபடுவதால் அந்த சம்பவம் மூடி மறைக்கப்படுவதும் மடைமாற்றம் செய்யப்படுவதும் நடப்பது தெள்ளத்தெளிவாகி இருக்கிறது. உண்மையில் மாதர் மீது அக்கறை கொண்ட மாதர் சங்கமாக இருந்தால் ரித்தன்யாவின் தற்கொலைக்கு நீதி கேட்டு போராடி இருக்க வேண்டும். தங்களது பலத்த ஆதரவை ரித்தன்யாவின் பெற்றோர்களுக்கு வழங்கி சட்ட நடவடிக்கைக்கு உறுதுணையாக நின்றிருக்க வேண்டும். அதை விடுத்து இந்த விஷயத்தில் நியாயமான கேள்வி கேட்ட சீமான் அவர்களது புகைப்படத்தை கிழித்தவர்கள் உண்மையில் மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்களா அல்லது திமுகவின் 200 ரூபாய் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களா என்பது நமது கேள்வி. இது போன்ற புகைப்பட கிழிப்பு, செருப்படி நாடகங்களை எல்லாம் விடுத்து ஒரு நாளும் திமுக நேருக்கு நேர் நின்று நேர்மையாக அரசியல் செய்ய போவது இல்லை என்பதுதான் கழகத்தின் திராவிட வரலாறு. அதுதான் திராவிட மாடல் என்பதை தமிழக மக்கள் இனியாவது உணர வேண்டும். எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டால், இழிவுபடுத்தப்பட்டால், அவமரியாதையாக நடந்து கொண்டால் மிகப்பெரிய போராட்டத்தை ஜனநாயக மாத சங்கம் நடத்தும் என்பது கடந்த கால வரலாறு. சீமானோன்னு அவ்வளோ பெரிய இவர் கிடையாது. அவருடைய பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களை அவமரியாதையாக நடத்தியதாக நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக மாத சங்கத்தை தொடர்ந்து பேசுகிறார். பேசுவதற்கு எந்த விதமான 1% தகுதி கூட சீமானு கிடையாதுங்க. இதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே வலுவான வழக்கை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். வரதட்சணை கொடுமையில் சீமான் பேரில் வழக்கு போடணுங்க. சீமான் பேர்ல வரதட்சணை கொடுமையில வழக்கு போடணும். ஒரு பொது இடத்துல வரதட்சணை வாங்குவது தப்பு, கொடுக்கறது தப்புங்கிற போதே மனைவியை கேட்க சொன்னதாக அவர் சொல்றதே குற்றம் தானே. ஆக இன்னைக்கு வரதட்சணை வழக்கிலையும் நம்முடைய கமிஷனர் ஆபீஸ்ல அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும். அந்த வீடியோவையும் அவர் எங்க பொதுவாக பெண்கள் குறித்து பேசிய வீடியோவும் நாங்கள் கமிஷனருக்கு கொடுக்குறோம். அதன் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் சொல்லிக்கிறோம்.